இந்த உலகத்தில் 2 வகையான காதல் காவியங்கள் உண்டு. ஒன்று வெற்றியடைந்த காதல், இன்னொன்று தோல்வியடைந்த காதல். வெற்றியடைந்த காதல்களை விட தோல்வியடைந்த காதல்கள் தான் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும். சங்க இலக்கிய காலங்களில் காதல் நிறைவேறாமல் போன காட்சிகள் மிகவும் குறைவு. ஆனால் காதல் நிறைவேறாமல் போன ஒரு பெண்ணின் மனதை அடிப்படையாக கொண்டு புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதப்பட்டுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. போர்வை கோப்பெருநற்கிள்ளி அப்படிங்கிற சோழ மன்னன் மற்ற மன்னர்கள் மாதிரி இல்லாமல் இவன் பார்த்தவர்களை கண்ணை மீள விடாத கட்டழகன். இவனோட அழகை பார்த்துட்டு எல்லா ஆண்களுமே பொறாமைப்படுவாங்க அப்படின்னா மற்ற பெண்களை கேட்க வேணும். பலரையும் கவர்ந்த இந்த அழகில் சிறந்த ஒரு மன்னனை எதிர்க்க ஒருவன் துணிந்தான். முக்காவல் நாடு அப்படிங்கிற ஒரு இடம் சோழ நாட்டுக்கு அருகில் இருந்துச்சு. அதை பல சிற்றரசர்கள் சேர்ந்து ஆண்டு வந்தாங்க. அதில் ஒருவன் தான் ஆமூரை ஆண்டு வந்த சிற்றரசன். இந்த சிற்றரசன் மற்போரில் வல்லவன். மற்போர் அப்படின்னா மல்யுத்தம். மல்யுத்தத்தில் தலை சிறந்து விளங்கியதாலே இவரை ஆமூர் மல்லன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஆமூர் மன்னன் சிற்றரசனாக இருந்தால் கூட பேரரசனான போர்வை கோப்பெருநற்கிள்ளியை எந்த இடத்துலையும் இடித்து பேசிகிட்டு இருப்பார். அதனாலே என்னமோ 2 பேருக்கும் நடுவில் ஒரு போர் மூண்டுச்சு. முக்காவல் நாட்டு ஆமூரில் பெருங்கோழி நாய்க்கன் அப்படிங்கிற ஒரு செல்வச்சீமான் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் நக்கண்ணை. அந்த நக்கண்ணை மிகவும் சுறுசுறுப்பான துடிதுடிப்பான ஒரு பெண். அவங்களோட மாளிகை எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஆமூரோட பிரதான சாலையில் முதல்ல இருந்துச்சு. அந்த ஊரில் யார் முதல்ல வந்தாலும் அவங்களோட மாளிகையை கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடு அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு குளிச்சுட்டு வந்து தலையை காய வச்சிட்ருக்காங்க. அந்த அகிர் புகை அப்படிங்கிறது கூந்தல்குள்ளே பூந்து எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இருந்திருக்கு. குளித்து முடிச்சுட்டு வந்தோடனே அந்த அகிர் புகையை சுவாசிக்கிறது நாசிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை செய்வாங்க. நக்கண்ணை அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீதியில் ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. ஏகப்பட்ட காலடி சத்தம் கேட்டிருக்கு. என்னன்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அங்கே தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு ஏகப்பட்ட படைகள் போய்கிட்டு இருக்கு. ஓஹோ, எதிரி நாட்டு மன்னன் நம்ம மேலே படையெடுத்து வந்திருக்கானோ அப்படின்னு நக்கண்ணை நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கேருந்து அவரோட தோழி ஓடி வந்து, அம்மா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா அப்படின்னோடனே, எந்த விஷயத்தை நீ சொல்கிற அப்படின்னு நக்கண்ணை கேட்டிருக்காங்க. நம்ம ஆமூர் மன்னனை எதிர்த்து போட்டிடுறதுக்காக சோழன் போர்வை கோப்பெருநற்கிள்ளி வந்திருக்காராம் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அதனால தான் இந்த ஆரவாரமா அப்படின்னு மறுபடியும் திரும்பி வீதியை பார்த்துருக்காங்க. வீதியை பார்க்கும்போது மேகத்தை கிழிச்சிக்கிட்டு சூரியன் வெளியில் வர்ற மாதிரி அந்த கூட்டத்துக்கு நடுவில் தேரில் ஒய்யாரமாக கையில் ஒரு கரும்பு வில் ஏந்தி போர்வை பெருநற்கிள்ளி வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த ஒரு கணம் நக்கண்ணை அவர் மேலே காதல் வயப்பட்டாங்க. நக்கண்ணையோட மனசில் ஆண்களில் இப்படி ஒரு ஆணழகன் இருக்க முடியுமா அப்படின்னு வியந்து பார்த்துக்கிட்டே தோழிக்கிட்ட, தோழி அங்கே பார்த்தியா அப்படின்னு சொன்னோடனே தோழி சொல்லியிருக்காங்க, பார்த்தேன், பார்க்காம என்ன, அதான் போர்வை பெருநற்கிள்ளி சோழ மன்னனாச்சே அப்படின்னு சொன்ன உடனே, என்னது அவர் தான் சோழ மன்னனா அப்படின்னு வியப்பாக கேட்ட நக்கண்ணைக்கு தோழி பதில் சொல்லியிருக்காங்க, ஆமாம், அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம், நம்ம ஆமூர் மல்லனை தாக்க வந்த சோழன் கோர்வை பெருநற்கிள்ளி அவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் நக்கண்ணை திரும்பி தேரையை பார்த்துட்ருக்கா. இவ பார்க்கணுங்கிறதுக்காக தேர் என்ன மெதுவாக வரும்? தேர் வேகமாக கடந்துருச்சு. கடந்து தேர் போனதுக்கப்புறம் கூட இவ தேரை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்திருக்கா. ஆரவாரம் அடங்கியதுக்கப்புறமும் தெருவையே பார்த்துட்டு இருந்த நக்கண்ணை கிட்ட தோழி சொல்லியிருக்கா, அம்மா இனிமே நம்ம ஊருக்கு 2 கட்ட நிலைமை தான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நக்கண்ணை கேட்டதுக்கு, ஏன்னா நம்மளோட அரசர் ஆமூர் மல்லர் வெற்றி அடைஞ்சால் பிரச்சனை இல்லை, இதே சோழ மன்னன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா நம்மளோட கதி என்ன? வெற்றியோ தோல்வியோ, தோல்வியோ வெற்றியோ, இனி நமக்கு 2 கட்ட நிலைமை தான் அப்படின்னு தோழி சொல்லியிருக்காங்க. நக்கண்ணை தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, அவர் ஊரை வெல்றதுக்கு முன்னாடி ஒரு உள்ளத்தை வென்றுட்டாரு அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையம்மா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியலைங்க. இனி ஊருக்கு மட்டும் இல்லை, என்னோட உள்ளத்துக்கும் 2 கட்ட நிலைமை தான் அப்படின்னு நக்கண்ணை ஒரு மறைப்பொருளோடு பேசியிருக்காங்க. 4-5 நாட்கள் கழிந்ததுக்கப்புறம் மீண்டும் அதே மாதிரி ஒரு ஆரவாரம் கேட்குது தெருவில். நக்கண்ணை அவள் செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நேராக தெருவுக்கு ஓடி வர்றா. ஏன்னா கண்டிப்பாக வர்றது சோழ மன்னன் தான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். கன்னிமாட கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே மீறி நேராக தெரு பக்கமே வந்து நின்றுட்டா. அவளோட கையல் விழிகள் மலர பார்க்குது, எங்க சோழ மன்னன் அப்படின்னு. அவள் பார்த்த திசையிலேருந்து தேர் வந்துகிட்டு இருக்கு. அதே அழகு, அதே சோழ மன்னன், அதே கம்பீரத்தோட வந்துட்டு இருக்காரு. நக்கண்ணையோட உள்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, மன்னன் வந்த உடனே நேராக ஓடி போய் அவரோட தேரில் ஏறி அவர் கூடவே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. ஆனால் இந்த வெட்கம் வந்து பிடுங்கி திங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இவங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க.
தெருக்கோடியில் போயிட்டு மறைஞ்சிருச்சு. இன்னும் அவங்க பார்த்துட்டே தான் நிற்கிறாங்க. பின்னாடிலேருந்து ஒரு குரல் கேட்குது, அம்மா இது என்ன தெருவில் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு. பார்த்தா தோழி பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. தோழி, சோழன் வென்றான், சோழன் வென்று கொண்டு சென்று விட்டான் அப்படின்னோடனே, எதம்மா அப்படின்னு தோழி கேட்டிருக்காங்க. என்னோட மனதை தான் அப்படின்னு சொன்னோடனே தோழி கேட்குறாங்க, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க பைத்தியகாரத்தனமா? அவர் மன்னன், நாடாளும் மன்னன், நம்மளாம் இதுமாரி ஆசைப்படுறதே தப்புமா? தப்பு தான் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இந்த பாழாய் போன மனசுக்கு அதெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கண் கலங்கியபடி அவரோட காதலை சொல்லாமலே நேராக மறுபடியும் கன்னி மாடத்துக்குள்ளே ஓடிட்டா நக்கண்ணை. இந்த பெண் நக்கண்ணை மாதிரி சொல்லாமல் விட்ட காதல்கள் இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம். அதனால் வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் தோற்றுப்போவேன் என்று அஞ்சியே என் தேர்வையெல்லாம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு அந்நியன் படத்தில் ஒரு பாடல் வரி உண்டு. இருக்கிற நட்பு கெட்டு போயிடுமோ, சொன்ன காதல் அவங்க ஏற்றுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு இன்னும் பலவிதமான கேள்விகள் எழுந்து நம்ம கிட்ட வர்ற கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் முடக்கி போட்டுருது. அந்த பெண் நக்கண்ணையோ உடல் அழகை மையப்படுத்தி தான் விருப்பப்பட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அவங்களோட கேரக்டர் பிடிச்சி போய் இவங்க நம்மளோட வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் காதலை சொல்லிடுங்க. உடல்லையும் சரி மனசுலையும் சரி எதுவும் ரொம்ப நாள் தங்கியிருக்காம பார்த்துங்க. அப்படி தங்கியிருந்துச்சுன்னா அது நம்மளையே அழிச்சிடும். காதலிக்கிறத விட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காதலை சொல்கிறது. நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கூட நீங்கள் காதலிக்கிற நபர் காத்துக்கிட்டு இருக்கலாம்ல. பல வருடங்களாக காதலை சொல்லாமல் இருக்கும் அந்த நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தைரியமாக போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.